இத பாரு, எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாய மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கையை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டுரு, நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? அடிச்சிருக்க. நீ கொஞ்சம் இரு. டாடி, இந்த மேட்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணுகின்னு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர். என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாம அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாம அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தனுங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க, மண்டை குழம்பி போய் யாருகிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க, உங்ககிட்ட போய் வளரிட்டேன். பிரியா, பிரியா. மம்மி, என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லியே. நான் என்னமா சொன்னேன்? யாரு கூடயோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ, அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தரை, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன் நான். எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ 3rd கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. இத பார், அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் 3rd கிரேட் ஆள் இல்ல. பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கு 40 டாக்ஸோட போவாரு. ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பார்ட்டிமா. கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க. மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல்ல, அவர்தான். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரப் ஷேக் மாதிரி நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாரிசனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பார்க்கணும். அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதைத்தான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க உட்கான். நீங்க உட்கான். hours பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஆபீஸ் வேலை முடிஞ்சு 4 நாள்ல கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். பாப்பு. ஏன் மாப்பிள்ளை? மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாம். ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
ஏன் என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலதா எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ் எஸ்டேட் ஃபேக்டரி எனக்கு தூராது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருவா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துதானே நாம ஜீவன ஹேதுனா தேவத்னானி சுபகே சஞ்சீவதரவசதம் தேர்வச்சஸ்தவாயுஷ்யமாரோகயமாபீஜாச்சோபாபானம். நிஜமாலுமா? அதுக்கா? இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறதில்ல. ஐயோ, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சுட்ட சுட்ட டயன் கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி, பட்ட சாராயம். ஐயோ அது இல்ல, மாமன் கூப்பிட்டா? மாமா நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பார்ட்டி பம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு? எனக்கு என்ன பாட்டு பாடுத நீ? இப்பதானே நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க. பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ, முத்து போல் பல்லழகி, உன் கோவச் சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. மாறன எதுவும் பாட தெரியாதா? ஐயோ, மாடனா பாடணும்னா விலுக்கு விலுக்குன்னு காக்கா வலி பண்ண மாதிரி ஆடணுமே. அது நம்மளால முடியாது, ஆடுப்பா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. வணக்கங்க. நான் இவரோட பிஏ. வணக்கம். பேசிட்டு இருங்க. என்ன பூஜை கஜையில பலமா இருக்குது? இன்னைக்கு சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அதான் மாப்பிள, இந்த பசங்க பட்டம் விடுறாங்கல்ல, அப்ப 100 அறுந்துட்டு போகாம இருக்க மஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கையில அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்ட்ராங்கா மஞ்சா போடுறாங்க. சி, அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு? என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட அழல கூட தாலி பலத்தை கூட வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்பிள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஆமா, இவங்க எதுக்கு? இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அவங்க இருங்க. வீட்லயே பண்ணலாம்ல. அப்புறமா ஓடி போயிருவாங்க. சி, அவங்களும் அதை தான் வேண்டிக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்களும் இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா? கூட தாங்க இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றான்னு சொல்லி. அவர் இன்ஜினியரா இருக்காரு. ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு 3 குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா?
சரிங்க. டாக்டரா இருக்காரு. ஏமாம் சார் இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட குடித்தனம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க. அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களா? அது எப்படி? அது சும்மா விட்டான் சார். ஜீத்துக்கு பாத்தியா? சித்ரா நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பாருங்க, 4 பேருக்கு முன்னாடி நான் அப்படி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, குழந்தை பத்துக்கிட்டா அது அழகெல்லாம் போயிடும், பாடி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரோட நீங்க ஒத்து போறதில்ல, அப்படித்தானே? ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி. சுருக்கமா சொல்ல போனா மலடின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஊர்க்காரங்க சொல்றதுக்கிட்ட. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களால குழந்தை பத்துக்க முடியுமில்ல? வாங்க சித்ரா, எங்கம்மா போற? என்னத்த இப்படி கேட்டீங்க? சுமங்கலி பூஜை அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாமா, மாப்பிள்ளையே வந்து மத்தியானம் கூட்டு போறேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் என் பொண்ணால பொறுக்க முடியல, பொட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. டிரைவர், ஏய் சீக்கிரம் வாயா, பொட்டி கொண்டு வண்டியில் வையே. சிரிச்ச முகத்தோட வா. என்னங்க பால் கூட குடிக்காம படுத்துட்டீங்களே? என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க? தூக்கம் வருதா? ஐயோ எனக்கு வரலையே. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? அவளும் நம்மள மாதிரி லவ் மேரேஜ் தான். ஆனா வாரத்துல 4-5 நாள் சண்டை போட்டுக்குவாங்களாம். மீதி 2 நாள் தானே இருக்குது, அதுலயே அடிச்சுக்க வேண்டியதானே? குறுக்க பேசக்கூடாது. அவ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னான்னு திட்டுவாளாம். அவர் வாய மூட சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டாளாம். அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அறிஞ்சு வரான். அதுக்கப்புறம் அவ பின்னாலே கெஞ்சி சமாதானப்படுத்து வரான். ஆமாங்க, ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலதான் ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க டேஸ்டா. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே? என்னங்க நீ இப்போ அதுக்காக உன்னை அறைய சொல்றியா? எஸ் ப்ளீஸ். பாரு, உனக்கு பைத்தியம் எங்கிட்ட ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு அறை தானே கேக்குறேன். இது ஒரு அறையா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஐயோ பலமானுச்சுடா. உங்களுக்கு உண்மையிலேயே மேல கோவம் இருக்கு. இல்லனா விளையாட்டு கடிக்க சொன்னா இப்படி அடிக்கிறது. உங்களை இப்படி அடிப்பீங்க? எவ்வளவு கோவம் இருக்கு உங்களுக்கு என் மேல? ஐயோ, இந்த கூட்டம் இங்க வந்தது. வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டமா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடில இருப்பாங்கல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட், ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட். டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி.
चोर अयो अयो கொள்ளடிக்கிறாங்க வீட்டை கொள்ளடிக்கிறாங்க இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா ஐயோ சொன்ன கேளியா சோர் சோர் ஐயோ வீட்ல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல ஏத்திட்டு போறாங்களே சோரி சோரி சத்தாதையா இன்னும் 1 hour உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா சோரி ஐயோ குடும்பத்தோட வந்து கொள்ளடிக்கிறாங்க கபச்சே பட்ட பகல நம்ம வீட்ல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன் சோர் கபச்சே என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி இருப்பேன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு फ्रेंडशिप போய் சொல்லுது. குறுக்கா சொன்ன ये आदमी बड़ा फ्रॉड मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிட்டு வர கைவிட்டு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. பாட்டிக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தனியா பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனிக்காத்துல அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல் அது நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒருத்தர் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபாய். ஆடா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மாரட்டி பேசிட்டு அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தும் பதவி ஓகே ஓகே ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்றான். இதுதே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல, ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள்ள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குறுக்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது, யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேமா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துருங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க? சண்முக சுந்தரம் ஃப்ரம் பாரப்பட்டி ஜமீன். இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல? நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனிவே, இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா என்னைய அசைச்சிட்டீங்களே, இல்ல ஏமாத்திருக்கீங்க. திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடகத்தை நடத்தி உங்க பரம்பரையை ஏன் ஸ்டேட்டஸோட இணைக்க பாத்தீங்களே. இதுதான் இந்த டிராமாரிய பிரமாதமான காமெடி. இந்த ஆளை கல்யாணம் பண்ணதே நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? நெவர். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்ததுன்னா இந்த
இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. என்ன நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா என்னதான் பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? அப்ப ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே அவரோட கேப் மாதிரியா முல்ல மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் நின்றாலே நம்மளுக்கு கொஞ்சம் வீக் தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நீட்டீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல. அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சினாரா? அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லோசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அன்னக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியத்தான் செய்யும். சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெளிவா டிஃபரெண்டா தெரியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவே நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாகி போச்சு, அது ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க, அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு. எத்தனை நாளைக்கு ஓச்சு நீ சோறுங்கிறது? அப்படியோ இல்ல பண்ணி எவ்வளவுதான் காது கிழிய கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது. தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க. ஆனா அதை கழட்டி கொடுங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏமாமா அது என்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது. மரியாதையா உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம். நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நம்ம ஊரு நம்ம வீடா? நான் கூட வர மாட்டேன். நீ என்ன ஏமாத்திட்ட. You are a cheat. I hate you. I hate you. அந்த கடைசி வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாலியை வேற கழட்டி கொடுக்க சொன்னியே, கொடுப்பா. இங்க இல்ல, ஊரறிய நீ தாலி கட்டின, அதே ஊரறிய கோர்ட்ல வச்சு கழட்டி கொடுக்க சொல்றேன். இவ்வளவு நேரம் உன்னோட வேஷத்தை நடிப்ப நான் பாத்துட்டு இருந்தேன். என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டாம், கோர்ட்ல காமிக்கிறேன். டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில. மாமியார, புருஷன் பேர சொல்றதுக்கு கூச்சப்படுற பொம்பளைங்க பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டா போட்டு பேசுறியா? இதுல இருந்து உனக்கு கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது. இது பாரு, ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன். அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாத ஆள் நான் இல்ல. என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேண்டாலும் போ, உன்னை ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். இப்ப எப்படி இருக்கு மாம்சே? உளவி கூட்ட கலைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள்ள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏமாப்ல இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள நல்லா காது கேட்கறேன்னு ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறா, நான் அனாத போனமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த சேரி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட இப்ப கேக்குறியா மாம்ஸ்? உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது.
நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாட்டேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ விஷயம் எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம 2 பேரும் விளையாடுறீங்களே. ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா? யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி? மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையன்னு அலையல, அதே மாதிரி அவ கழுத்துல தொங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் போட முடியும்? அட அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, 2 பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம் பாக்குறீங்களா? அடைச்சா நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வெட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். சார் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ராஜலட்சுமி அம்மா சொன்னாங்க. மொத்தமா பேசிக்கலாமா இல்ல தனியா பேசலாமா? சார் ரொம்ப டீசன்ட், தனியா தான் பேசுறாரு. வாங்க சார் போலாம். மாம்சே, நம்ம கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். மாப்பிள, பேசுறது சவுண்டா பேசி, சத்தம் அங்க கேட்கணும். பாருங்க. உட்காரு. என்னடா இது? ஏதோ பிரச்சனை கூட்டு வந்து இப்படி சைலண்டா இருந்தா என்னதான்? ஆனா கோர்ட்டுக்கு போன லேட் ஆகுது. பிரச்சனையை கோர்ட்டுக்கு போயும் பேசலாம், இந்த காருக்குள்ள உட்காந்தும் பேசலாம். இதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன். மாப்ள, என்ன போகும்போது கார் வயசு புள்ள மாதிரி இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சதி வேலைதான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும்னு பார்த்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணு லேட் ஆயிரல. இல்ல, கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு உங்க ஆள் வந்தாச்சு. யோ டாடி, கபி கபி சும்மா இருங்கப்பா. பிரியா, பிரியா சொல்றது கேளு. இப்ப ஒரு நிமிஷம் நின்னு பிரியா, பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷமெல்லாம் போயிட்டா, ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட பாரு, அது உண்மை. நான் உன்னை ஏமாத்தினதுக்கா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அதுக்காக குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கொண்டு வந்துடாத ப்ளீஸ். பாப்போலாம். நீ இந்த கெஞ்சி கெஞ்சினியே உன்னை கொஞ்சம் கூட மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகனு ஜோடி போட்டு போறது. கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க? ஏதோ ஜவுளி கைக்குள்ள போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா.
இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா. அதை கேட்டுட்டு நீ வர போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும்போது, ஏய் நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு. ஏய் முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா. ஆள் சேகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த மாதிரி மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியா? இப்ப நீ ஏன்னு சொல்லியா, இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். இல்ல அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன்னு சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்க. என்ன மாப்பிள, உங்க அப்பா தாத்த காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நாரா கிழிக்க போறா. அதை கேட்டு வர போறியா? போய் கேளு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடி தான். இவன் கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட்டு முடியிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறாரு இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிகோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமை பத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன் அவங்களே கேட்டு பாருங்க. பிரியா அவரு என்ன அடிச்சு கொடுமை பத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளையா கோவமா அறைய தெரியாதா? ஆமா. பிரியா, என்ன ஆப்போசிட்ல ஆயிரம் நினைக்காத. உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? No more questions, Your Honor. இந்த வழக்கு வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சாரி, பிரியா லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? மாப்பிள, அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புனேன். நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சா இவன் மூஞ்சியா இது பாரு, கண்ணு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்து இருக்கான். இவன் என்ன வக்கீலே? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி? அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்பிள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல நீ பேசு. வேண்டாம், நான் பேசுறேன், நீ பேசாத மாம்ஸ். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடமிருந்து விவாகரத்து அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட், யுவர் ஆனர். சாமி, ஐயா உட்காருங்க ஐயா, நீங்க உட்காருங்க. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்ன நான் காப்பாத்திக்கிறேன் சாமி. ஜட்ஜையா, அவங்களுக்கு என்னமோ என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. என்ன? அப்புறம் எதிர்கட்சி வக்கீல் சொன்னாரு, நான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தி அப்படின்னு. அதேற நாங்க ஒண்ணு ஏமாத்துறீங்க. அவங்களுக்கு காரு, பங்களா, ஃபேக்டரி, லேட்டஸ்டா சொத்து இருந்தா எங்களுக்கு தோப்பு, துறவு, வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டைம்ல வச்சிருக்கா. நாங்க ஒண்ணு அண்ணன் காவடி இல்ல, 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அந்த அம்மா மேடம் ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சிட்டு போயிடலாம்னு. இது பாருங்க ஜட்ஜையா, அவர் சொன்னாரு பாருங்க, அப்பாவி புருஷன். தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜட்ஜையா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போக கூடாது. அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்காரு. ஆனா வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராருப்பா, அது பட்டணத்து போன உங்களுக்கு திரும்பி கூட பாக்காது, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தா தான் சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன், பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எகிரி ஏகாந்தமா இருக்குது பாருங்க. மனசார காதல் செஞ்சா அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுங்களுக்கு பிரச்சனைய மாமியார் உடமையெல்லாம் கிடையாது. அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான். அவங்க கொடுக்கிற ராங்கான அட்வைஸில் தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போராட்டத்துல உயிரோடு இருக்கணும்ல.
நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போச்சு. அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் புள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர் கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக. டாக்டர் சொல்லிருக்காரு 4வது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. கஜயா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதுல போய் அவரை நம்பாதீங்க. அவரை நம்பாதீங்க. He's a cheat. அவரை நம்பாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டர்ங்கிற முறையில 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக் வந்தாங்க. வந்து பிரியா வயித்துல வளர கருவை கலெக்ஷன் சொன்னாங்க. இந்த நேரத்துல கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னானுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா என் மகளை விட என் பிரிஸ்டிஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல தான் அவர் வந்து என் பொண்டாடிக்கு ஏதாவதுன்னா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் அடுத்த வாரம் பண்றேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேனுங்க. அதனாலதான் சொல்றேன் ஜஜயா, என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா. ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட இருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்க வரைக்கும் அவ என்னோட கவனிப்புலயும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக எத்தனை லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசா எடுத்து வளர்த்துக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட தான் குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். First class point. Very good argument. இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். ஹோட்டல் சாப்பிட்டு எந்திரி. சூட் இல்லாம எப்படிக்க சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மணி செம ரோஸ்டோட வருது. எல்லா ஐட்டங்களையும் எடுத்து வை. வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு. கட்டுட்டு அடடா கரெக்டா வர்றான் பாரு. சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு? ஆடா இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும் தான் இத்தனை நாளா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேர்த்தி கடனா? ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதுல. யோ நானும் பாக்குறேன் நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதான் குறியா இருக்க. இங்க பாரு, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ இலையில உட்கார்ந்தால எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடுறேன். கோவம் வந்தா எந்திரிச்சு போயா. அக்கா இங்க பாருக்கா என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போய் சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா. உன்ன மாதிரினாலும் தாடியே சொல்லலாம். இப்ப நீ பொண்ணை வேற கொடுத்துருக்க, மாப்பிள வயிற்றுல புள்ளைய வேற கொடுத்துருக்கான். ஃபுல் ரைட் சார், நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள்ல ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சுட்ட? உட்காருமா. இந்த பாரு, உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம், கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடுதாய். எனக்கு உங்க எல்லாரும் மேலே கோவம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் 7 மாசத்துல பிறக்க வேண்டியது 7 நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா, நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு. இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு, உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான். அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போடா நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இது பாரு தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் பொருட்டு இல்லாம, திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கன்னு, உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான். அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic. Very good argument. எப்போ வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அட்வொகேட்டா பார்க்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டதில்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா, வாமா. பிரியா உள்ள போலாம் வாங்க. வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆன்டி கேட்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமை தலை மான் தலையெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தலை மாந்தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. ஏய், அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க. டகால்டி, எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு கால்லயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதான்யா, புருஷன் 2 அடி அடிக்கிறதா, இதுல மண்டமா செல்லமா தட்டுறதுதான், இதெல்லாம் சகஜம்யா. அது ஃபேமிலில. உன் ஃபேமிலில அப்படியா? சும்மா இருமாப்ல, இவனை மைதானத்துல துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு பூரா புத்தூர் கட்டு.
கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யார்கிட்ட போய் சொல்ற சார்? நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். மாமா அது ஃபீல் பண்ணுது. அவன் ரெண்டு வாங்கிருப்பான்ல. நல்ல நேரத்துல வந்து நாங்க 2 பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லன்னா அவனை நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார். போயா போங்க ஆ. போங்க. ஆகாஷ், என்னடா இது? வீடே ஒரே பேத்தாட்டிக் மூட்ல இருக்கு. மாமா ஏதாவது மண்டையை போட்டானா? ஆகாஷ், வாப்பா பரமசிவம், நல்லா இருக்கியா? என்னது பரமசிவன் பரமசிவன்? பரமேஷ் கூப்பிட ஸ்டைலா? என்ன நல்லா தெரிஞ்சிச்சா உனக்கு? சரிதான், 2 வருஷம் பார்க்கலன்னா மறந்துடுவேனா? ஆமா, சித்தி சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா? அநேகமா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் ஃபாரின்ல வரேன். ஏர்போர்ட்ல நேரா உன்னை பார்க்க வரேன். நீயும் ஃபாரின் இருக்கானே? ஆ, இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த சொந்தம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. சரியான நேரத்தில் நீயாவது வந்து சேர்ந்தியே. எங்க அந்த தாடி மாம்ஸ் காணா? அதை ஏன் கேக்குற? அவர்தான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. என்னது, மாமன் பூட்டானா? யோ மாமா, இது உனக்கே நல்லா இருக்கா? என் அக்கால எப்படி எப்படிலாம் அலங்காரத்தை நான் பாத்திருக்கேன். இன்னும் அதெல்லாம் எப்படியா பாப்பேன்? என்னக்கா தாலி போட்டுலாம் அப்படியே வச்சிருக்க? காரியான புற காட்டலாம் இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல, போட்டுக்கோ. இதெல்லாம் ஃபாரின்ல சகஜம். அடச்சி, மூடுற வாய. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்னது, அந்த ஆள் இன்னும் சாகலையா? ஆகாஷ், அந்த தாடி கசத்தோட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். போறோம் சும்மா போவானா? உன் பூ போட்டுலாம் பிடிக்கிட்டு போயிருவா. அப்புறம் வெறும் நெத்தி வெள்ளச்சோட பார்க்க சைக்காதுக்கா. ஆமா, அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு. அதை பார்த்து உன் தம்பி சும்மா இருக்க மாட்டான். சூசைட் பண்ணிக்குவா. மறந்துடாத. எங்கக்கா பிரியா சித்ராலாம் காணா? பெரிய சால்ஜா பண்ணி உனக்கே ஜல்சா கொடுத்துட்டு போயிருக்கானா? நிஜமாவே அவன் கில்லாடிதான். அட என்ன ஆகாஷ் நீ, நான் பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின்ல பண்ண வேலையை பாரப்பட்டியில வண்டி ஏறி ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல முடிச்சிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அவன் ஃபாரின் ட்ரெயின் சொன்ன உடனே வேர் இஸ் யுவர் பாஸ்போர்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவடா இருப்பான்ல. சொதப்பிட்டியே. பரவாயில்ல, இப்ப ஆள் அவன் எங்கேயும் வெளியே போயிலையே, லோக்கல்ல தானே இருக்கா. ஐ மீன் இந்தியா லிமிட் பாரப்பட்டில தானே இருக்கா. விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பார் ஆகாஷ், இந்த பாஸ்போர்ட் பர்மிஷன் நம்பர். என்னடா அவ்வளவு பாஸ்போர்ட் பாக்குறியா? டிஃபரெண்ட் பாஸ்போர்ட்ல டிஃபரெண்ட் நேம்ல டிஃபரெண்ட் கண்ட்ரி போய் கரெக்ட் வந்திருக்கிற. என் கூட வா, அவன் ஊருக்கே போய் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுற. நானும் இப்படி ஒரு ஆளை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கே நான் வந்து ஊருக்கு போவோம். டேய், பாத்து கொண்டு போ, கீழே போட்டுறாத. வேலை காஸ்ட்லிடா. என்னடா புள்ளத்தாச்சி பொண்ணு ரூமுக்கு மிஷின் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்க? பாத்தே. ஏண்டா இந்த ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாக்குற மிஷின் இதானா? எது சரியான பட்டிக்காட்டு கண்டி புரோட்டுக்கா? ஏக்கா மார்கழி மாசம் காலையில எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மிஷினை வச்சா வருஷம் பூரா ஜில்லுன்னு இருக்கும். அம்மனி எப்பவுமே குளு குளுன்னு இருக்கணுமா. மாப்பிள மைண்டன் பண்றாரு. வா, அங்க பாரு யாரு வந்திருக்காங்க. யாரு? வாங்க ஆமா, ஓய், உங்க வீட்டுல இருந்து உங்களோட அவங்க வந்திருக்காங்க. யோ தாடி, கபி கபி வந்தாச்சு. இன்னைக்கு என்ன மேரேஜில் தானா? சும்மாரி அவ காதலோட இருப்பான். காதல் விழுந்தா பரவாயில்ல, நீ அவங்க காலில் விழாம இரு. பழைய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நான் உங்க யாரையும் பார்க்க வரல. நான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு உங்க யாரோடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கோட் ஆர்டரை கையில வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாளா? ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். மாம்சு, எனக்கு ஏன்னா மனசுக்கு சரியில்லை மாம்சு. இதுக்கு தான் மாப்பிள இந்த சவகாசமே ஆகாது. நம்மள மாதிரி சின்ன பசங்க மனசு எல்லாம் கரைச்சு குடியாரனாக்கி விட்டுருவானுங்க. நம்ம தேவதாஸ் எப்படி குடியாரனா? மாரப பையனா அந்த நாயை நான் சொல்ல. போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம தியேட்டர்ல போட்டதுமே தேவதாஸ் படம். அதுல வரானே தேவதாஸ், அவன் எப்படி குடியாரனா? ஒரு நீ பேச்ச மாத்தற மாம்சு. நான் அவளை அடிச்சது கரெக்டா தப்பா? மாப்பிள, அந்த மாதிரி நேரத்துல எந்த ஆம்பளையானா தூக்கி போட்டாலும் அப்ப அப்பதான் செய்வான். நீ அடிச்சது கரெக்டுங்கிற. நான் செஞ்சது தப்பு. சரி தப்பு. நான் செஞ்சது கரெக்ட் தான். சரி கரெக்டுப்பா. இல்ல மாம்சு, நான் செஞ்சது தப்பு மாம்சு. டேய் அண்ணே, நிறுத்துறா. மாப்பிளைக்கு எத்தனை நாள் வெட்டி கொடுத்த? 8 நீங்க. எனக்கு எத்தனை நாள் வெட்டி? 4. எனக்கு ஏன் 4 வெட்டி கொடுத்த? மாப்பிளைக்கு எனக்கு ஈக்குவல் பண்ண வேண்டாம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடாதே. போடா போடா.
மாப்பிள எழுந்திரி வாங்க மாப்பிள அட பாத வச்சுட்டு வா. இல்ல இருக்கட்டுமா, அது என்ன பண்ண போகுது? சரி வா போலாம். நான் செஞ்சது தப்பா ரைட்டா மாம்சம்? தப்பு. அம்மனி மட்டும் அன்னைக்கு அப்படி பேசலாமா? அது ரைட்டு. நீ விஷயம் முடியாம பேசுற மாம்சம், எனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அடடடடா. சார் இங்க வாங்க. என்ன என் மாப்பிள செஞ்சது தப்பா ரைட்டா? மேட்ரா தெரியாம ரைட்டா தப்பான எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சிட்டாடா கேக்குறேன். இம்சை தாங்க முடியல. போடா வெளிய. போடா. பாருங்க மாப்பிள உன் இம்சை தாங்க முடியல. ஓடி போடா. நான் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல நான் ஓடி போயிடுறேன். மாம்சு, நான் உன்னை டேய் போட்டல பேச மாட்டேன் மாம்சு. எனக்கு மேல பாசம் பொங்குது. அந்த பொங்கல் எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். நோ 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 நோ, ஐ லைக் யூ வெரி மச். மாப்பிள நான் இங்க இருந்தேன்னா எண்ணெய் இல்லாம நீ தாளிச்சிருவ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாப்பிள, நான் ஓடி போயிடுறேன். வேண்டாம், மரியாதையை சொல்லட்டுமா? எப்படி? ஓடி போங்க நாயே. இன்னொருக்கா சொல்லுங்க. ஓடி போங்க நாயே. ஓ ரோட் 1 2 2 3 3 ஆள விடுறா சாமி.